பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 11வது அதிகாரம் 36, 37 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்பதாக விசுவாசத்தின் உச்சகட்டம் த ஹைட் ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாசத்தினாலே சுதந்தரித்தவர்கள், பிள்ளையை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள், ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டியவர்கள், யுத்தத்தில் வல்லவர்கள், உயிரோடு எழுந்திருக்க பெற்றவர்கள் என்று விசுவாசத்தின் வளர்ச்சியானது படிப்படியாக வளர்ந்ததை பார்க்கலாம். அந்த விசுவாசத்தின் உச்சகட்டம் எபிரேயர் 11:36 எபிரேயர் 12:1 வரை எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறவர்கள், விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், விசுவாசத்தின் உச்சத்தை அடையும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை அடைய தைரியம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தேவான் ஒரு விசுவாச வீரன் என்று வசனம் கூறுகிறது. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று அப்போஸ்தலர் 6:8 கூறுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தினால் அவன் கல்லறிந்து கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது கூட அவன் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தை அவன் விடவில்லை. இயேசுவுக்காக முதல் இரத்த சாட்சியாய் அவன் மரித்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில் போடும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அதே போல் தானியேலும் சிங்கக்கபிக்குள் போடப்படும் போது கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை அவன் விடவில்லை. இவர்களெல்லாம் விசுவாசத்தின் உச்சகட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர்கள். கொரிய தேசத்தில் ஒரு ஊழியக்காரரையும் அவர் மனைவியையும் கிறிஸ்தவத்திற்கு விரோதிகள் கைது செய்து இயேசுவை மறுதலிக்கும்படி கூறினார்கள். அவர்களோ தங்கள் ஜீவன் போனாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம் என்று தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். இவர்களின் விசுவாசத்தை உடைக்க நினைத்த சதிக்காரர்கள் அந்த ஊழியக்காரரின் 3 பிள்ளைகளையும் பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக தரையை தோண்டி உள்ளே போட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இப்பொழுது இயேசுவை மறுதலியுங்கள், இல்லை என்றால் உங்கள் 3 பிள்ளைகளையும் உயிரோடே மண்ணில் புதைத்து விடுவோம் என்று. ஊழியக்காரன் கண்கள் தன் இளம் பிள்ளைகளின் சூழ்நிலையை பார்த்து அவர்களின் இருதயம் துடித்தது. அவர்கள் வாயை திறந்து இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று சொல்ல துவங்குவதற்கு முன்பாக இளம் பிள்ளைகள் சத்தமிட்டு சொன்னார்கள், அப்பா, இயேசுவை மறுதலிக்க வேண்டாம். இன்னும் சில நிமிடங்களில் நாம் எல்லோரும் பரலோகத்தில் இயேசுவை சந்திக்கப் போகிறோம். நாம் அங்கே மகிழ்ச்சியோடு சந்திப்போம் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் ஊழியக்காரர் சத்தமிட்டு, என் இரட்சகராய் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று கூறினார். உடனே ஆத்திரமடைந்த சதிக்காரர்கள் 3 பிள்ளைகளையும் உயிரோடை புதைத்து ஊழியக்காரரையும் மனைவியையும் சிரச்சேதம் செய்தார்கள். இவர்கள் விசுவாசத்தின் உச்சகட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர்கள். இப்படிப்பட்ட விசுவாசமே விசுவாசத்திலெல்லாம் மேலான விசுவாசம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் காணப்பட்டது போல நாங்களும் அனுதினம் எங்கள் விசுவாச வாழ்க்கையில் வளருவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. விசுவாசமானது கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதனாலும் தியானிப்பதனாலும் கேட்பதனாலும் வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்னும் உம்முடைய வசனத்தின் ஆழத்தில் உம்மை காண கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இன்று பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இவர்கள் விசுவாசத்தினால் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வீராக. கண்மணி போல காத்தருடும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.